அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ரசீதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய கார்டனில் செகண்ட் டைமாக நான் டொமேட்டோ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இந்த தக்காளி செடியில் தக்காளி எல்லாம் பழுத்து இருக்குது. ஒவ்வொரு செடியிலையும் 3 காய் நான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா பழுத்துருச்சு. பசலைக்கீரையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ இங்கே சம்மரில் கத்தாரில் ரொம்பவே வெயில் அடிக்குது. அதனால வெயில் தாங்க முடியாமல் இந்த பசலைக்கீரை காய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இலை மஞ்சள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் இனிமேல் ரிமூவ் பண்ணணும். திக்கு பச்சையில் நல்ல க்ரீனிஷாக இருக்கிற இலையெல்லாம் நான் பறிச்சிட்டேன் பாருங்கள். அதனால ஸ்டெம்மு மட்டும் தெரியுது. ஒரு சில இடத்துல அந்த இலையை மட்டும் கிள்ளி பறித்து நான் யூஸ் பண்ணிட்டேங்க. மீதி இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கிற இலையை நான் இனிமேல் இந்த செடியையே டிஸ்போஸ் பண்ண போகிறேன். இந்த கத்திரிக்காய் செடியெலாம் நல்லா இருக்குது, பூ வைக்குது, ஆனால் காஞ்சு போயிடுது இந்த வெயிலுக்கு. இந்த தக்காளி செடி பாருங்கள், இதுவுமே காஞ்சிருச்சு. எல்லாமே சீசன் முடிஞ்சிருச்சுங்க. இந்த தக்காளி எல்லாம் பறிச்சுட்டு நான் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த செடியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா சீசன் முடிகிறதுனால ரொம்ப வெயில், இங்கே அடிக்கிற வெயிலுக்கு தாங்க மாட்டேங்குது இந்த தக்காளி செடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 8 தக்காளி நான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். செடி வாடி போனதுனால, காஞ்சு போனதுனால தக்காளியுமே கொஞ்சம் தோல் சுருங்கி இருக்குது பாருங்கள். சம்மரில் இப்படி ஆயிடுச்சு. செப்டம்பர் மாதம் வரைக்கும் இனி நான் வெயிட் பண்ணணும். அப்போ தான் சீசன் நான் மறுபடியும் ஆரம்பிக்கும். அப்போ புதுசாக செடியெல்லாம் வைக்கிறேன். அது வரைக்கும் கார்டனிங் வீடியோ போட முடியாது. செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கார்டனிங் வீடியோ போடுறதுக்காக. இவ்வளோ நேரமாக வாட்ச் பண்ணதுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.